எண்ணும் எழுத்தும். Now we are going to have an interesting activity coming up. Let's run to the Queen's Palace or else we'll get caught in a rat's hole. Hello children, how are you all? Very good. எல்லாரும் இப்ப இன்ட்ரெஸ்டா ஒரு ஆக்டிவிட்டிக்கு ரெடியா இருக்கீங்க, ஆமா தானே? அதுக்கு முன்னாடி நம்ம ஆக்டிவிட்டிக்கு என்ன யூஸ் பண்ண போறோம்னு பார்க்கலாமா? சரி, இங்க முன்னாடி வச்சிருக்கேனே, இது என்னது தெரியுமா உங்களுக்கு? கிரீடம். வெரி குட். கிரீடம் யார் வச்சுப்பாங்க? ராஜா, ராணி ஆல்சோ, இல்லையா? இது என்னது சொல்லுங்க பார்க்கலாம். rat. What is this? rat எல்லாருக்குமே தெரியும்ல, பாத்துக்கிட்டீங்க rat எல்லாரும். ஓகே சில்ட்ரன், இப்ப டீச்சர் உங்களுக்கு லெட்டர் கார்ட்ஸ் வந்து காட்ட போறேன். அதுல என்னென்ன லெட்டர்ஸ் இருக்குன்னு நம்ம படிக்கலாமா? Q. What is this? இந்த Q தான் நம்ம குவீன் படிச்சோம் இல்லையா, அதோட ஸ்டார்டிங் லெட்டர். நம்ம கிளாஸ்ல ஒரு குவீனை கூப்பிடலாமா? என்ன வைக்க போறோம்? இந்த கிரவுனை வைக்க போறோம். வச்சுட்டா குவீன் தானே? கம்மியா இங்க வாங்க பார்க்கலாம். இவங்க யார் இப்போ? Queen. Q for Queen. Okay. Next letter என்னன்னு இப்ப பார்க்க போறோம். Okay. R. R. இங்க இன்னொரு மாஸ்க் ஒன்று வச்சிருந்தோம் இல்லையா, இது என்னது? Rat. R is for rat. இப்ப rat மாஸ்க் போட்டுக்கு யார் வரா? வாங்க சந்தியா வாங்க. அந்த R எடுத்து கையில வச்சுக்கலாமா? Okay, now look at here. R is for rat. Rat. Q is for queen. Okay, let's clap பண்ணுங்க பார்க்கலாம் உங்களுக்கு. Good. Okay children. இப்போ நம்ம எல்லாம் வசிக்கிற இடத்துக்கு பேர் என்ன? நம்ம எல்லாம் எங்க வாழ்றோம்? வீட்ல. அதே மாதிரி நம்ம இப்ப queen பார்த்தோம் இல்லையா, இந்த queen வாழ்ற இடத்துக்கு பேர் என்ன? Palace. தெரியுமா உங்களுக்கு பேலஸ்னு? வெரி குட். இப்போ இங்க இருக்கிற சேர்ஸ் எல்லாம் தான் பேலஸ். ஓகேவா? இங்க இருக்கிற சேர்ஸ்லாம் நம்ம என்ன தெரிஞ்சுக்க போறோம்? பேலஸ். ஓகே, பேலஸ்னா அரண்மனை இல்லையா? இது குவீன்ஸ் பேலஸ், ராணியோட அரண்மனை. என்னது இது? இன் இங்கிலீஷ் குவீன்ஸ் பேலஸ். குவீன்ஸ் பேலஸ். அண்ட் ராட் எங்க இருக்கும்? எலியில ஹோல்ல இருக்கும். வெரி குட். ஒரு வலை அமைச்சு தானே இருக்கும், மண்ணுக்குள்ள வங்கு தோண்டி உள்ள போய் இருக்கும் இல்லையா, அததான் நம்ம ஹோல்னு சொல்லுவோம். இப்ப இங்க பாருங்க மிஸ், நிறைய சர்க்கிள்ஸ் வச்சிருக்கேனா, அதெல்லாம் தான் நம்மளுடைய கேம்ல ராட்ஸ் ஹோல். என்ன அதெல்லாம்? இப்ப நம்ம கேம்ல என்ன பண்ண போறோம்னா, இந்த லெட்டர் கார்ட்ஸ் மிஸ் எல்லாத்தையும் கொடுப்போம். ஓகேவா? இந்த லெட்டர் கார்ட்ஸ் கொடுப்பேன். நீங்க உங்ககிட்ட Q இல்லைன்னா R, ரெண்டு லெட்டர் ஏதாவது ஒரு லெட்டர் வரும். ஓகே, அந்த கார்டை இப்ப நீங்க வாங்கி வச்சுக்கணும். then I will say the procedure. கொடுக்கலாமா லெட்டர் கார்ட்ஸ்? கொடுங்க. டீச்சர் ஒரு மியூசிக் ப்ளே பண்ண போறேன். அந்த மியூசிக் ப்ளே பண்ணும்போது நீங்க எல்லாரும் இத சுத்தி இந்த சேர் அண்ட் சர்க்கிளை சுத்தி நீங்க சுத்தி வருவீங்க. இப்படி மியூசிக்கல் சேர் விளையாடுவீங்க, அதே மாதிரியே சுத்தி வருவீங்க. ஓகேவா? அப்படி வந்துட்டே இருக்கும்போது மியூசிக்கை ஸ்டாப் பண்ணிடுவேன். ஸ்டாப் பண்ணிட்டு then I will say run to the Queen's Palace. இல்லனா run to the rat's hole. எது வேணா சொல்லுங்க. run to the Queen's Palace னா எங்க போணும்? chair. எல்லாரும் போக கூடாது. யார்கிட்ட Q இருக்கோ, ஏன்னா Q is for queen, isn't it? அப்ப யார்கிட்ட Q இருக்கோ அவங்க மட்டும் தான் சேரை தேடி ஓடி போடும். ஓகே, run to the Queen's Palace னு நான் சொல்லிருந்தா யார்கிட்ட Q இருக்கோ அவங்க மட்டும் சேரை பிடிச்சு உட்காரு. Understood? ஓகே. in case நான் run to the rat's hole அப்படினு சொன்னேனா, rat's hole னா எது? ஹோல் எது? circles. very good. இங்க ஆறுங்கிற லெட்டர் வச்சிருக்கவங்க மட்டும்தான்
ரன் டு த ரேட் ஹோல்னா ஆர்ன்ற லெட்டர் வச்சுக்கோங்க மட்டும்தான் இந்த ரேட் ஹோலை தேடி ஓடி வந்து உள்ளுக்குள்ள போய் நிக்கணும். அண்டர்ஸ்டுட்? குயின்ஸ் பேலஸ்னா யார் ஓடணும்? எந்த லெட்டர் கையில வச்சுக்கோங்க? குயின்ஸ் பேலஸ்னா எந்த லெட்டர் கையில வச்சுக்கோங்க ஓடுவீங்க? Q. வெரி குட். ரன் டு த ரேட் ஹோல்னா R. வெரி குட். Q வச்சுக்கோங்க போலாமா? No. வெரி குட். Shall we start playing? Okay children, music play பண்ணலாமா? Yes teacher. Good. Run to the Queen's Palace. Good, good, very good. நீங்க Queen's Palaceனா என்னது அது? சேர் தானே? சேர்ல உட்கார்ந்திருக்கவங்க நீங்க வச்சுக்க லெட்டர் காட்டுங்க. நீங்க வச்சுக்க லெட்டர் காட்டுங்க. எல்லாருக்கும் காட்டுங்க. What letter is this? Q. Q கரெக்ட்டா போய் உட்கார்ந்திருக்காங்களா சேர்ல? அப்ப கிளாப் பண்ணுங்க. யார் ஒருத்தருக்கு சேர் கிடைக்கல? உங்களுக்கு குயின்ஸ் பேலஸ் கிடைக்கலையா? சரி, நெக்ஸ்ட் டைம் கிடைக்குதான்னு பார்க்கலாம். அது வரைக்கும் நீங்க வெயிட் பண்ணுங்க. ஓகேவா? சரி, இந்த சேர் ரிமூவ் பண்ணிடலாம். அண்ட் அகைன் ஓடலாமா நாமோ? ஓடலாமா? இப்ப மிஸ் மியூசிக் ப்ளே பண்ண உடனே ஓடணும். மியூசிக் ஸ்டாப் பண்ண உடனே நிக்கணும். அதுக்கப்புறம் மிஸ் என்ன சொல்றேன்னு காதுல வாங்கிட்டு தான் அந்த இடத்துக்கு போகணும். ஓகே, லெட் அஸ் ஸ்டார்ட். ரன் டு த ரேட்ஸ் ஹோல். என்ன லெட்டர் வச்சிருக்கீங்க? ஷோ பண்ணுங்க பார்க்கலாம். நீங்க உள்ள நிக்கிறவங்க, நீ உள்ளே நில்லுமா. ஷோ பண்ணுங்க. ஆர். ஓகே, குட். எல்லாம் கரெக்ட்டா நின்னுட்டாங்களா? ஆர் எல்லாம் பை ரேட்ஸ் ஹோல் நின்னுட்டாங்களா? கிளாப் பண்ணுங்க. வெரி குட், சூப்பர். ஆர் இருக்கவங்க எல்லாம் ரேட்ஸ் ஹோலுக்கு போயிட்டீங்க. இங்க மட்டும் 2 பேர் வந்துட்டீங்க இல்லையா? யார் ஃபர்ஸ்ட் வந்தது? வெற்றி தான் ஃபர்ஸ்ட் வந்தா இல்லையா? சரி, அப்ப நீங்க கொடுத்துருங்க. நீங்க வெளில வந்துருங்க. ஓகே, வாங்க பார்க்கலாம். இப்படி வந்துருங்க, வெளியே வந்துருங்க. ஓகே, குட். இது எடுத்துக்கலாமா? ஓகே, now listen. நமக்கு 3 குயின்ஸ் பேலஸ் இருக்கு, 3 ரேட்ஸ் ஹோல் இருக்கு. ஓகேவா? இப்போ யார் டக்குன்னு போய் பிடிக்கிறாங்கன்னு பார்க்கலாம். மியூசிக் ஸ்டார்ட் பண்ணலாமா? இப்போ குயின்ஸ் பேலஸ் வந்து ரேட் ஹோல்ல நிக்கலாமா? தப்பு இல்லையா? ரேட் ஹோல்ல நின்னாங்க, ஆனா அவங்க கியூ வச்சிருக்காங்க. தப்பு தானே அது? சோ இவங்க வந்துடணும் வெளியில. அண்ட் இங்க யார் ஃபர்ஸ்ட் நின்னது? ரேட் ஹோல்ல 2 பேர் நின்னீங்களா? நீங்க தான் நின்னீங்க. உங்களுக்கு கிடைக்கல இல்லையா? லாஸ்ட் பாத்துக்கலாம். கொடுங்க. ஓகே, ரன் டு தி குயின்ஸ் பேலஸ். எதுக்கு இந்த லாஸ்ட் ஸ்டெப் பண்ணனும்னா, இந்த கியூ வச்சிருக்கவங்க கரெக்ட்டா குயின்ஸ் பேலஸ்ல போய் உட்கார்றாங்களான்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான். இப்போ இவர் கியூ வச்சிருந்தாரா? கரெக்ட்டா குயின்ஸ் பேலஸ்ல உட்கார்ந்தாரா? அவங்க கரெக்ட்டா ஆர்ல நின்னாங்களா லாஸ்ட் டைம்? அப்ப 2 பேருமே கரெக்ட்டா ப்ளே பண்ணிருக்காங்க. isn't it? clap for them. Okay children, எல்லாரும் அழகா Q for Queen's Palace and O for Rat Hole ஆக்டிவிட்டி பண்ணீங்கல்ல? ஜாலியா இருக்கா இல்லையா? சரி, இப்போ அடுத்தது நம்ம Q and R picture cards பார்க்கலாம். ஓகேவா? Now what is this? Q. What letter is this? Q. And who is this? Queen. Very good. எல்லாருக்கும் தெரியும் இல்லையா Queen? Queen யாரு? ராணி. Very good. எல்லாருக்கும் தெரியும் the letter is R. And what is this? Rat. எல்லாரும் பாத்தீங்கல்ல, இப்பதானே சொன்னோம். Rat. Ratனா என்னது? எலி. ஓகே, எல்லாரும் அழகா இந்த பிக்சர் கார்ட்ல இருக்க பிக்சர்ஸோட நேம்ஸ் எல்லாம் சொன்னீங்க இல்லையா? ஆக்டிவிட்டி பண்ணும்போது எல்லாருக்கும் பிடிச்சிருந்ததா? All of you have enjoyed the activity. ஆமாதானே? Okay. Thank you children. Okay. I hope that this activity has been enjoyable for you. Have you observed how students willingly participated in the learning process? Instead of directly introducing
the letters, the teacher gives clues and gestures and gets students' responses. At times, we believe that students wouldn't listen to too many instructions at a time. Whereas, through this activity, we can see how students are very attentive and quick to react, isn't it? As a result, students improve their listening skills, identify the letters, and relate it to the words. Our teaching is a mixture of all learning styles like visual, auditory, kinesthetic, and tactile, where students become active learners and the teacher becomes a facilitator. That is to say, both the teacher and the students are engaged in the learning process, which helps students gain knowledge and understanding.